நடிகர் தனுஷ் மற்றும் நாகார்ஜுன் இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய குபேரா திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் தனுஷ் மற்றும் நடிகர் நாகார்ஜுனை பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் தனுஷ் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் என்று கூறலாம். அது வெறுமனே தமிழ்நாட்டோடு நின்றுவிடவில்லை, மாறாக தெலுங்கிலும் சரி, இந்தியிலும் சரி, ஏன் ஹாலிவுட்டிலும் நடிகர் தனுஷ் நடித்திருப்பதால் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய நபராக இருந்து வருகின்றார் நாகார்ஜுன். உங்களுக்கே தெரியும், நாகார்ஜுன் என்பவர்கள் நாம் சிறுவர்களாக இருப்பதிலிருந்தே நடித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ரசிகர்கள் பட்டாளம் நாகார்ஜுனுக்கு என்பது மிகப்பெரிய அளவிற்கு தமிழிலும் இருக்கின்றது. இருவரும் இணைந்து கலக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இந்த குபேரா திரைப்படம் இருக்கின்றது. இந்த திரைப்படத்தை குறித்து தான் இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். குபேரா திரைப்படம் பொறுத்தமட்டில் திரைப்படத்தை இயக்குவது இயக்குனர் சேகர் கம்முலா ஆவார். மேலும் தனுஷ் அவர்களுடன் இணைந்து ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுன் போன்றவர்கள் நடிப்பதால் படம் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது கிட்டத்தட்ட அனைத்து மொழிகளிலும் ரிலீஸ் ஆக இருக்கிறது என்று கூறலாம். உதாரணத்திற்கு தமிழிலும், தெலுங்கிலும், இந்தியிலும் இது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை, அதாவது லாபம் ஈட்டக்கூடிய மார்க்கெட்டை இந்த திரைப்படம் அடையும் என்பதை எதிர்பார்க்கலாம். இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் பின்னணி இசையை இசைப்பது டிஎஸ்பி என்று அழைக்கக்கூடிய தேவி ஸ்ரீ பிரசாத் தான். இவருடைய இசையில் பல திரைப்படங்கள், பல பாடல்கள் மிகப்பெரிய ஹிட்டாகி இருக்கின்றது என்பது நாம் அறிந்த ஒரு விடயம். இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் செய்வது சுனில் மற்றும் புஷ்கர் என்ற ப்ரொடியூசர்கள் தான். இந்த திரைப்படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று தனுஷ் கடுமையாக இதில் நடித்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. பார்க்கலாம், தனுஷின் இந்த குபேரா திரைப்படம் எந்த அளவிற்கு அவருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ரசிகர்களை அதிகப்படுத்தி கொடுக்கிறது என்பதை திரைப்படம் வந்த பிறகு நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த திரைப்படத்தின் ட்ரீசரை பொறுத்தவரை நடிகர் தனுஷ் அவர்கள் ஏதோ ஒரு ஏழையாக இருப்பது போன்று தோன்றுகின்றது. இவர் இதன் தொடர்ச்சியாக பல்வேறு இன்னல்களுக்கு இடையே ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு சில அளவிற்கு உயர்ந்திருப்பதாக இந்த திரைப்படம் இறுதியில் காட்டுகின்றது. இந்த ட்ரீசரை பொறுத்த மட்டில் நடிகர் தனுஷை மிக முக்கிய ஒரு கருவாக மையமாக வைத்துதான் ஒட்டுமொத்த திரைக்கதையும் நவரும் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. பார்க்கலாம் எந்த அளவிற்கு தனுஷ் அவர்களுடைய எஃபர்ட் இந்த திரைப்படத்தில் இருக்கிறது என்று. நிச்சயமாக தனுஷ் அவர்கள் நடிப்பதற்கு மிக பெரிய ஒரு எஃபர்ட் போட்டு தான் எல்லா திரைப்படத்தையும் நடிப்பார் என்பது நாம் அறிந்த ஒரு விடயம். அதே போன்று இந்த குபேரா திரைப்படத்திலும் அனைத்து மொழிகளிலும் ரிலீஸ் ஆக இருப்பதால் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தன்னுடைய எஃபர்ட்டை போட்டு தான் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார். பார்க்கலாம், கதைக்களம் நன்றாக இருந்தால் டிஎஸ்பி அவர்களுடைய இசையை மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அவருடைய இசையும் பின்னணி இசையும் சிறப்பாக இருந்தால், பாடல்கள் மிக சிறப்பாக அமைந்தால், மேலும் ஹீரோயின் நம்ம ராஷ்மிகா மந்தனா அவர்களுடைய நடிப்பும் சிறப்பாக அமையும் பட்சத்தில் இந்த திரைப்படம் ஹிட் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமாக இந்த திரைப்படம் வரும் வரை காத்திருப்போம். இந்த திரைப்படத்தின் வெற்றியை வைத்துதான் நடிகர் தனுஷ் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஃபேன் இந்தியா மூவியாக இந்த குபேரா திரைப்படத்தை கொண்டு செல்வார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்தடுத்து வரக்கூடிய திரைப்படங்களும் இதை பின்தொடர்ந்தே நடிகர் தனுஷுக்கு ஃபேன் இந்தியா மூவியாக ஹிட்டாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம் திரைப்படம் வந்த பிறகு எந்த அளவிற்கு இந்த திரைப்படம் ஹிட் ஆகிறது என்று. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.